கேபிஒய் பாலா தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையுமே உதவிகள் செய்யறாருன்னு ஒரு நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் மேல மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் குற்றச்சாட்டு ஒண்ணு மோசடின்னு சொல்லுங்க. ஸ்கேம்னா என்ன நினைக்கிறான்? ஏதோ விருது கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கலாம். ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த ஆம்புலன்ஸ் உடைய நம்பரு ஒரு கார் நம்பர்னு அந்த ஆர்டிஓ சொல்றாரு. இந்த மோசடி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதே போலதான் நம்ம லாரன்ஸ் பண்ணார். பாலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இளைஞன், ஏதோ செஞ்சுட்டு இருக்காரு. ரஜினி கூட செய்யறது இல்ல, கமலஹாசன் கூட செய்யறது இல்ல. ஆனா இப்ப 4 கோடி ரூபாய்க்கு ஒரு கிரவுண்ட்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறாருன்னு ஒரு புகார் சொல்றாங்க. அதுல கட்டுறதுக்கு 10 கோடி வேணும். ஆமா, கண்டிப்பா வேணும். மருத்துவமனை என்பது சாதாரண கிடையாது. அப்போ 10 கோடி. இந்த பணம் யார்கிட்டயுமே நான் டொனேஷன் வாங்கல, யார்கிட்டயுமே நான் உதவி கேட்கல, யார் உதவி கொடுத்தா வேண்டாம் இப்படி சொல்லுகிற நபர் எப்படி இந்த 4 கோடி வந்தது? மோசடி புகார் உன் மீது வர ஆரம்பித்த பிறகு இப்ப உன்னை யாராவது இயக்குகிறார்களா? உனக்கு பின்னணியில ஏதாவது ஒரு சங்கி அரசியல் இருக்கா? உன்னுடைய உண்மை நிலை இப்ப அம்பலப்பட்டு போகுது. என்ன காரணம்னா, நீ வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் அத்தனையுமே அப்போ இந்த பெயரை வைத்து ஏதாவது பின்னணியிலிருந்து உதவிகளை எதிர்பார்க்கிறாயா?